all my heart, and I've done what is good. தேவனை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் அன்பு கூர்வையாக என்பதை எசேக்கியா பின்பற்றி இருக்கிறான். And then he wept bitterly. அப்புறம் அழ ஆரம்பிச்சான். Why did he weep? ஏன் கதறி அழுதான்? Number one, because he was too young to die. ஒன்னு 39 வயசுல சாகணுமா? Number two, he had no heir to the throne. அவனுக்கு பிள்ளைங்க இல்ல. And number three, they were surrounded by foreign armies. மூணாவது சுற்றிலும் பாபிலோனியர் பாளையம் விலகி இருக்கிறாங்க. Actually, earlier I said the Babylonian armies. That's not true. It was the Assyrian armies. முன்னால சொன்னேன் பாபிலோனிய நாட்டின் ஆட்கள் என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது அசீரிய ஆட்கள் தான், அதுதான் உண்மை வேதத்தின்படி. So he had a personal reason to live. He had a family reason to live, and he had an occupational reason to live. மூன்று காரியம். ஒன்னு தனிப்பட்ட விதத்திலே வாழ வேண்டும், 39 வயசுல சாக வேண்டாம். ரெண்டாவது குடும்பம், எனக்கு குடும்பத்துல யாருமே இல்லையே, எனக்கு எடுத்து நடத்துறதுக்கு என் குடும்பத்துல இல்ல. மூன்றாவது நாட்டை பாதுகாக்க வேண்டுமே என்ற மூன்று, வேலை பொறுத்த ஒரு பாதுகாப்பு வேண்டுமே என்ற ஒரு மூன்று காரியத்திலையும் அவன் தேவனிடத்துல விரும்பி அழுது கேட்கிறான். So in verse 4 it says, the word of the Lord came to Isaiah. Go and tell Hezekiah, this is what the Lord, the God of your father David says. I have heard your prayers and seen your tears. I will add 15 years to your life, and I will deliver you and this city from the hand of the king of Assyria. I will defend the city. ஏசாயா 38 அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் 6 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னை இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்தை ஆதரவாய் இருப்பேன். God says, I have heard your prayer. உன் ஜெபத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I've seen your tears. உன் கண்ணீரை நான் கண்டேன். Even though he turned to the wall, and if I were to turn around like this, you wouldn't see me on the camera. And even though he turned to the wall, God saw his tears. நான் இப்படி திரும்பி நான் இருக்கிற நேரத்திலே நான் நீங்க என்ன பார்க்க முடியாது, ஜனங்கள் பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். I'll add 15 years to your life. உனக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன். And I'll deliver the city. நகரத்தை விடுவிப்பேன். God did what only God could do. கர்த்தரால் தான் இது செய்ய முடியும். அதை அவர் செய்தார். He healed Hezekiah. எசேக்கியாவுக்கு சுகமளித்தார். He gave him 15 more years. 15 ஆண்டு கூட்டி கொடுத்தார். And he delivered the city. அசீரியரிடத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். Now, Mano, I tell you, this text, even though we're teaching it, really speaks to me, because this is the text we read the week I get diagnosed with the disease. மனோ, இந்த பாகம் எனக்கு ரொம்ப முக்கியமான பாகம். ஏன்னா நான் அன்றைக்கு எனக்கு தீராத வியாதி இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த நாளுக்கு இந்த வசனத்தை தான் என்னுடைய சபையாக சேர்ந்து வாசிக்கிற பாகமாக இருந்தது அது. And I don't believe it was an accident that week was the text, Isaiah 38. இது ஏதோ ஆக்சிடென்ட் போல சந்தர்ப்ப சூழ்நிலையால வந்தது இல்ல, தேவனால வந்த வார்த்தை இது எனக்கு. The doctors gave me 2 to 5 years to live. அவங்க சொன்னாங்க, டாக்டர்கள் என்கிட்ட சொன்னாங்க, மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, 2 வருஷம் அவ்வளவுதான், இல்லாட்டி 5 வருஷம் தள்ளி போனா என்று சொன்னாங்க. So like Hezekiah, I prayed, God, give me 15 more years. நான் எசேக்கியா போலவே ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு நீர் இந்த வசனத்தை கொடுத்தீர்ல, அது போலவே நீர் அவனுக்கு செய்தது போல, எசேக்கியாவுக்கு செய்தது போல எனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடும் என்று ஜெபித்தேன். That was 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னால அதை செய்தேன். I'm supposed to be dead by now. எல்லா டாக்டருங்க சொன்னபடி பார்த்தா நான் மரித்தா இருக்கணும். But God has extended my life. கர்த்தர் என் ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிறார். And I have a woman in our church who every year since 5 years ago prays every year, God give him 15 more years. என்னுடைய சபையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் அன்றைக்கு சொன்னப்பட்ட வருஷத்துல இன்னும் ஒரு 15 ஆண்டை கூட்டி கொடும், இன்னும் ஒரு 15 ஆண்டை கூட்டி கொடும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க எனக்காக.
Every year she prays, give him 15 more years. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இன்னும் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுன் என்று எனக்காக அந்த சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. Maybe I'll live as long as Methuselah. மெத்துசலா போல நீண்ட நாட்கள் கர்த்தர் எனக்கு ஒருவேளை கொடுக்கலாம். Over 900 years. 900 வருஷம் நான் ஜீவிப்பேனோ ஒருவேளை. God knows. கர்த்தருக்கு தான் தெரியும் அது. And I leave it with him. அவர்கிட்ட நான் அதை விட்டுட்டேன். Back to the story. இந்த நம்முடைய இந்த கதைக்கு வருவோம். God proves his word by turning the shadow back 10 steps. கர்த்தர் நிழலை 10 படி பின் வாங்க வைத்தார். Verse 8, I will make the shadow cast by the sun go back the 10 steps it has gone down on the stairway of Ahaz. 7ஆம் வசனம், இதோ ஆகாச சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்புவேன் என்றார். Now, if I had been Hezekiah and God had done this for me, I would have been one happy man. இது எசேக்கியாவுக்கு செய்தது போல எனக்கு அப்படி செய்திருந்தார்னா எனக்கு ஒரே உற்சாகம் வந்திருக்கும். And we know that Hezekiah was one happy king. அவனுக்கு ஒரே ரொம்ப சந்தோஷம் எசேக்கியாவுக்கு இப்படி நடந்ததுனால. In fact, he wrote a psalm of praise to God following his healing. இப்படி தேவன் சுகமளித்தத உடனே எசேக்கியா தேவனை குறித்து ஒரு பாடல் பாடுகின்றான், கீர்த்தனை பண்ணுகிறான். In verse 9, a writing of Hezekiah, king of Judah, after his illness and recovery, I said, in the prime of my life, must I go through the gates of death and be robbed of the rest of my years? அது எசேக்கியா சொல்கிறார் 9:10, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்க சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிறது போது சொன்னேன். In the prime of my life, actually in the Hebrew, it literally says, in the quiet of my life. நான் என்னுடைய வாழ்க்கையின் உச்சகட்டத்திலே, அது என்னவென்றால் சமாதான நேரத்திலே, என் வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக நடக்கின்ற நேரத்திலே என் வாழ்க்கை அறுபட்டு விட்டு போன நேரம் வந்தது. In other words, I was going along in life and everything was okay, everything was quiet, everything was the way it was supposed to be, and all of a sudden I got the news, it's over. இங்கே மூல பாஷையில பார்ப்பீர்கள் என்றால் எல்லாம் எனக்கு சேமமாக நடக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று எனக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் இப்படி மரணம் என்னை வந்து சேர்ந்தது, அடைந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். He says in verse 11, I will not again see the Lord in the land of the living. No longer will I look on mankind or be with those who dwell in this world. 11ஆம் வசனத்திலே கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில் தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடு கூட இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. He's concerned about his own family. அவனுடைய குடும்பத்தை குறித்து அவன் கவலைப்படுகிறான். I want to stay and be with my family. நான் இருந்து என் குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். I know exactly how he feels. அவனுடைய உணர்ச்சி என்னன்னு எனக்கு புரியுது. When I got diagnosed with my disease, people would say, I'm sure you're thinking a lot about heaven. எனக்கு இப்படி சொன்ன பொழுது, எனக்கு எல்லாம் மரிக்க போறேன் டாக்டர்கள் சொன்ன பொழுது என்னிடத்துல எல்லாரும் சொன்னாங்க, நீ மோட்சத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. And my answer was no, I'm not thinking a lot about heaven. நான் உங்ககிட்ட சொன்னேன், மோட்சத்தை பற்றி நினைக்கலையா நானு? I'm thinking about my wife and my kids and my grandkids and the people I know and my family. Like Hezekiah, I'm concerned about being with people around me. நான் மோட்சத்தை பற்றி இப்ப நினைக்கல. இப்பொழுது நினைக்கிறது என்னவென்றால் என் மனைவி பற்றி, என் பிள்ளைகளை பற்றியும், நான் நேசிக்கின்ற என் சபையை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். Then in verses 13 and 14, he says, I waited patiently till dawn, but like a lion he broke all my bones. Day and night you made an end of me. I cried like a swift or thrush. I mourned like a mourning dove. My eyes grew weak as I looked to the heavens. I am troubled. O Lord, come to my aid.
13-14 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஏசாயா 38, விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன், அந்த சிங்கம் போல என் எலும்புகளெல்லாம் நொறுக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடியடைய பண்ணுவீர் என்று சொல்லி நம்முடைய போலவும் தகவலான் குருவி போலவும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் பார்க்க பூத்து போயின. கர்த்தாவே போகிறேன், மேற்கொட்டுக் கொள்ளும். He says, I cried, I moaned, I wept. கதறினேன் என்று சொல்கிறான். He says, God bailed me out, literally in the Hebrew text. கர்த்தர் என்னை கடைசி நேரத்தில் தப்பிச்சு கொடுத்தார், என்னை காப்பாற்றினார். Set me free from this prison. இந்த சிறையிலிருந்து எனக்கு விடுதலை, help me get out of this jail. இந்த சிறையிலிருந்து எனக்கு விடுதலை. That's how it goes when you have a terminal disease. இந்த நீங்கள் சுகமடையக்கூடாத இருக்கிற வியாதி உங்களுக்கு வரும்போது Prison and you can't get out. வெளியே வராதபடி அடைக்கப்பட்டிருக்க Hezekiah says, bail me out. ஆண்டவரே என்னை வெளியே எடுத்து போட்டு சொல்வது போல இருக்கிறது. Then he says, what can I say? He has spoken to myself, verse 15, and he himself, I will walk all my years because of this anguish of my soul. 8ஆம் அதிகாரத்திலே நான் என்ன சொல்வேன்? அவருக்கு வாக்குறுதினார், அந்த பிரகாரம் செய்தார். என் ஆயுசின் என் ஆத்துமாவில் கசப்பை நினைத்து நடந்து கொள்கிறேன். In verse 15 he says, suffering has called me to humbly before you. நான் நினைத்து தாழ்மையாக பாதப்படியில் இருப்பேன், அதுதான் அர்த்தம். In verse 16 he says, suffering has taught me to depend upon you for everything. ஏசாயா 38:16 ஆண்டவரே இவைகளெல்லாம் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் நான் உயிருக்கு உயிராக இருந்தேன், என்னை சொஸ்தப்படுத்தி பிழைக்கும் பண்ணினீர். And then he says that suffering has taught me about you, God, your love and your forgiveness. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இப்படி நான் கஷ்டப்படும் பொழுது அதன் மூலமாக உம்முடைய அன்பை நான் கற்றுக்கொண்டேன், உம்முடைய வல்லமையை நான் தெரிந்து கொண்டேன். And then he breaks out into a joyous, triumphant song. அதுக்கப்புறம் அவன் ஒரு உற்சாகமான வெற்றிகரமான ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கிறான். He says, the Lord will save me, verse 20, and we will sing with string instruments all the days of our lives in the temple of the Lord. 20ஆம் வசனம் 38ஆம் அதிகாரம் ஏசாயா, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். In fact, in the previous verse he talks about, I'm going to tell the story to my children. அது முன்னால் இந்த வசனங்களில் சொல்லுகிறான், நான் என் பிள்ளைகளுக்கு இதை அறிவிப்பேன். And then I'll go up to the temple of God and offer him praise. அதுக்கப்புறம் சொல்கிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கு போய் துதி பாடுவேன் என்று சொல்கிறான். He breaks out in a joyous explosion of unrestrained praise. இங்குதான் அவன் அடக்க முடியாதபடி, யாரும் தடுக்க முடியாதபடி இருக்கிற ஒரு உற்சாகமான துதியிலே இறங்குகிறான். He declares the truth and faithfulness of God. தேவனுடைய உத்தமம், தேவனுடைய பரிபூரணத்தை குறித்து அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். He says, I'm going to tell it to my kids. என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்ல போறேன்னு சொல்கிறான். Even though at this point he had no children. அந்த நேரத்தில் அவனுக்கு பிள்ளைகள் இல்ல, ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி எனக்கு பிள்ளைகள் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட என் பிள்ளைங்களுக்கு சொல்வேன்னு சொல்கிறான். And then I'm going to sing with the people of God about the goodness and graciousness of our God. அவர் சொல்றார், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து எல்லாருக்கும், என்னுடைய ஜனங்களுக்கு எல்லாம் அறிவிக்க போகிறேன் என்று சொல்கிறார். So he says, thank you Lord for 15 more years. ஆண்டவரே 15 ஆண்டு கூட்டி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஐயா. And I'm going to use those years to praise you. இந்த ஆண்டுகளை துதியின் ஆண்டுகளாக உம்மை குறித்து பாடி புகழ்ச்சியை நான் ஊரெல்லாம் சொல்லத்தக்கதாக பயன்படுத்த போகிறேன்.